ஹாய் காய்ஸ். டெய்லியும் மழை பெஞ்சு கோல்டே பிடிச்சதுங்க. சரி, அதனால் மசாலா பழைய வச்சு குடித்தா கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு தட்டி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் அதில் எல்லா மசாலாவையும் இறக்கிடுங்க. இறச்சி முடித்ததும் நல்லா கொதி வந்ததும் டீத்தூளை போட்டுடுங்க. டீத்தூள் நல்லா கொதித்ததும் ஒரு டம்ளர் பால் ஊற்றிடுங்க. பால் பொங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க. அவ்வளோதாங்க, மசாலா பால் ரெடி. தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டு வடிகட்டி சூடாக சர்வ் பண்ணுங்கள். எவ்வளவு கோல்டு இருந்தாலும் காற்றோடு பறந்துடுங்க. லெசினாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சாக்லேட் லெசி ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க, அது ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் ஒரு ஆளுக்கு அளவை மட்டும் சொல்கிறேன். ஒரு பாக்கெட்டு தயிர், இனிப்புக்கேற்ற ஜீனி, கொஞ்சம் பால், அப்புறம் 2 முந்திரி, 2 பாதாம், 20 ரூபா டைரி மில்க் ஒன்று, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடுங்க. ஒரு சின்ன பீஸு சாக்லேட்டை அதை உருக்கி டெக்கரேஷனுக்காக ஊற்றிருக்கேங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான சாக்லேட் லெசி ரெடி ஆச்சு கைஸ். உருக்கி வச்ச சாக்லேட்டும் கொஞ்சம் இருக்குது, அதனால் மேலே ஆட் பண்ணிட்டேங்க. அதில் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் தூளை டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் செஞ்சு பிடிச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஈவினிங் மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். சதா வீட்டில் ப்ளே ஸ்டேஷன் இருந்தது, எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டாங்க கைஸ். அவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கோடி ரோட்ஸ் நான் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் எனக்கு தான் கோடி ரோட்ஸ் வேணும்னு அவன் எடுத்துக்கிட்டான் கைஸ். அப்புறம் நான் ரோமன் நினச்சி எடுத்துக்கிட்டேன். ரியல் ரெஸ்ட்மணி எந்த அளவுக்கு இருந்ததோ அது அப்படியே கிராஃபிக்ஸில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ரோமன் பிடிக்கும், எத்தனை பேருக்கு கோடி ரோட்ஸ் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க கைஸ். ரோமன் ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ஹீரோவாக இருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இடையில ஒரு 2 வருஷமாக நான் அவரை ஃபுல்லாக வில்லன் ஆக்கிட்டாங்க, நெகட்டிவ் ரோலாக. பட் அது இருக்கட்டும், எனக்கு ரோமன் ரொம்ப பிடிக்குங்க. ரோமன்ஸோட என்ட்ரன் மியூசிக் கேட்டாலே அப்படியே கூஸ் பூமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வேறு லெவல். அச்சோ சாரிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன தான் 2K25, 24, 23 எவ்வளோ வந்தாலும் நம்ம 90 கிட்ஸில் ப்ளே ஸ்டேஷன் 2வில் நம்ம ஸ்மாக் டவுன் பெயின் விளாடுவோம் பாருங்கள். 6 பேர் சேர்ந்து விளாடலாம். பசங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்துக்கிட்டு மொத்தம் 6 பேர் சேர்ந்து விளாடுவோம். வேறு லெவலாக இருக்கும்.
அதெல்லாம் எப்போவும் மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. அப்போல்லாம் சும்மா ஒரு 1/2 தாங்க விளாடுவோம். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த 1/2 மணி நேரம் விளாண்டதே ஒரு 2 மணி நேரம் விளாண்ட மாதிரி இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட ப்ளே ஸ்டேஷனே நம்ம கையில் இருக்குது, அதோட கிராஃபிக்ஸ் கூட. ஆனால் அந்த சந்தோஷம் இப்போ இல்லை. மணிக்கணக்காக விளாண்டாலும் 1 டே ஃபுல்லாக விளாண்டாலும் அந்த சந்தோஷம் இப்போ இருக்க மாட்டேங்குதுங்க. எத்தனை கேம்ஸ் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை இப்போ ஃபில் பண்ணவே முடியாது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கான். இவெல்லாம் அதுக்கு மேலே சூப்பர் மேரியோ, கான்ட்ரா, பேட்டில் ஃபீல்டு, இன்னும் அது எக்கச்சக்கங்க. துப்பாக்கி மாதிரி ஒன்று கொடுத்து பறவையாக இருக்கும், அதை சுட்டு விளாடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். இப்போ நினச்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை விட கவலை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே. இப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம அடுத்த கட்டத்தை தாண்டி, எதிர்பார்ப்பை தாண்டி என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி வாழ்கிறது, அது தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சந்தோஷமான நாட்களை நம்ம அப்போவே தொலைச்சிட்டோம். பட் நம்ம நிம்மதியாக வாழ்ந்த காலம், எந்த கவலை இல்லாமல் வாழ்ந்த காலம்னா நம்ம அது மட்டும்தாங்க. பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து குண்டு விளாட்றது, கிரிக்கெட்டு விளாட்றது. அந்த கிரிக்கெட் நம்பர் போடுறதுக்கு ஒருத்தர் குனிஞ்சுப்பான், ஒருத்தர் முதுகுக்கு மேலே நம்பர் சொல்லுவான், இது யாருக்கு இது யாருக்குன்னு. அந்த 1, 2, 3, 4 நம்பரு, அதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சில பேருக்கு திக்குன்னு இருக்கும், நம்ம எத்தனை நம்பர் வர போகிறோம்னு. அதெல்லாம் இப்போ நினச்சாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ பசங்க பம்பரக்கட்டை விளாட்றாங்க, ஆனால் அது பம்பரக்கட்டையே கிடையாதுங்க. அப்போல்லாம் பம்பரக்கட்டை வாங்கிட்டு அதில் இருக்கிற கம்பியை தூக்கி போட்டுருவோம். அந்த சுற்றுறதை தூக்கி போட்டுட்டு ஆணியை வாங்கி உள்ளே மாட்டுவோம். அதுவும் எந்த குழாயில், அப்போல்லாம் அடிக்குழாயில் மாட்டி அந்த கம்பியை இழுப்போம், அந்த இரும்பு அடிக்குழாயில். அதில் மாட்டிட்டு இப்போ அதில் இருக்கிற கம்பியை தூக்கிட்டு நம்ம ஆணியை தூக்கி சொறி, எவன்டா கட்டையை உடைப்பான்ட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே எவன் செத்துறானோ அவன் செத்தான். அந்தளவுக்கு பயமாக இருக்கும் அவுட் ஆகிறதுக்கேவும். அப்படி ஒரு மறக்க முடியாத லைஃபுங்க இது. சிகரெட்டோட கோல்டு கலர் அட்டை, மஞ்சள் கலர் அட்டை, அப்போது தீப்பெட்டியோட பிக்சரு, நிறையா பிக்சர் இருக்கும். வகை வகையான பிக்சராக இருக்கும் தீப்பெட்டி அட்டை. அதெல்லாம் ரவுண்டுக்குள்ளே வச்சு ஒரு கல்லை லாங்க வச்சு அடிப்போங்க. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். இப்போ நினச்சாலும் அது திருப்பி கிடைக்குமா? 90 கிட்ஸ்லாம் பேசினா நிப்பாட்டவே முடியாது கைஸ். நம்ம அடுத்த சேனலில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.